நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவங்கெல்லாம் சேர்ந்து தள்ளி விட்டாங்க. கொலவெறின்றார் ஒருத்தர், இன்னொருத்தர் எங்க அக்கா என் கூட தான் பிறந்தாங்க. அதெல்லாம் உங்களை காட்டாங்களா? தண்ணி போட்டு போட்டா அப்படின்னு. எத்தனை பொண்ணு எங்களுக்கு சூப் கொடுத்துட்டு போனாலும் சிரிச்சா மாதிரியே வாங்கினே இருக்கும். கொலவெறி இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னாலும் இந்த ஆக்சிடென்ட்க்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்கள்கிட்ட தான். அது விஷயம் உங்கள்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கேட்கவே இல்லை. இந்த கொலவெறி சக்ஸஸ் அண்ட் 3.5 கோடி வியூஸ் அப்படின்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்களுக்கும் தெரியும். நீங்கள் எவ்வளோ ஹம்பிளாக சொன்னாலும் இது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் அண்ட் இது ஹிஸ்ட்ரியில் எப்போவுமே இருக்க போகிற ஒரு விஷயம். தமிழ்லேருந்து இப்படி ஒரு ஹீரோ அண்ட் ஒரு யங் டீம் இதை பாடினாங்க அண்ட் உலகம் முழுக்க அண்ட் யூஎஸில் இருக்க சேனல்லாம் டாப் சாங் ஆஃப் த இயர்னு சூஸ் பண்ணுற அளவுக்கு. அண்ட் இந்த சாங் முதல்ல ஆரம்பிச்சது உங்கள்கிட்ட தான் கேட்கணும். எப்படி இது ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட்? இந்த படம் 3 படத்தில் ஒரு சிச்சுவேஷன். வழக்கம் போல் ஒரு பொண்ணு வந்து பையனை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இல்லை வழக்கம் போல சினிமாவில் வர மாதிரியா? இது பாருங்க, அந்த காட்சியை எழுதுனது ஒரு பெண் தான். ஸோ இங்கே இருக்கிற பெண்கள் யாரும் என் மேலே கோச்சிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு பெண் தான் அதை எழுதுனது. ஸோ நான் முதல்ல தான் ஆரம்பிக்கிறேன். வழக்கம் போல் ஒரு பொண்ணு ஒரு பையனை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ பெண்கள் பையனை ஏமாற்றிட்டாலே தெரியும் அடுத்து பசங்க என்ன பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் ஒரு பையன் தனக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு விட்டமின்ஸ் எல்லாம் உடம்புல ஏற்றிக்கிட்டு ஃபீல் பண்ணி பாடுற மாதிரி ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ தானே அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதுனேன். மயக்கம் என்ன, காதல் ஏன் காதல் அது கண்ணீரில். ஸோ மறுபடியும் நான் அதே மாதிரி எழுத சொல்லாதீங்க, ஏதாவது லவ் ஃபெயிலியர் பாய்னு ஏதாவது பேர் பட்டம் கொடுத்துட போகிறாங்க. இல்லை நீங்கள் எழுதுங்க, உங்களுக்கு அந்த ஹியூமர் நல்லா வருது, எழுதுங்க. சரி ஓகே. சரி, லவ் ஃபெயிலியர் சாங்னா சோகமாக இருக்கணும், ரொம்ப ஃபீல் பண்ணி ஏதாவது 2 லைன் எழுதணும்னா இல்லை ரொம்ப காமெடியாக இருக்கணும். ஒரு பசங்களை விட்டுட்டு ஒரு பொண்ணு போகிறதுல உங்களுக்கு காமெடி ஆகிடுச்சு இப்போ இல்லை அப்படின்னு கேட்டால் ரொம்ப கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே இல்லை காமெடியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க அவங்க. அப்படியே சரி ஓகே நான் ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், டியூன் பண்ணிவிட்டு என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் எங்கேருந்து கிளம்பி ரீச் ஆகிறதுக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு அனிருத், நான் டியூன் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு. ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு நான் கிளம்பி அங்கேருந்து. சரி திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்து எங்கள் டியூன் போடுங்க அப்படின்னா டியூனை போட்டு காட்டினாங்க. நான் டியூன் ஒரு வாட்டி கேட்டுட்டு எனக்கு கேட்டோன்னே முதல்ல வந்த லைனு அது கேட்டோடனே எனக்கு இது கொலவெரி டி ஃபர்ஸ்ட் லைன். இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். இது வச்சுக்கலாம். எனக்கு என்னவோ மைண்டில் வருது, நான் அப்படியே பாடுறேன், அப்படியே நீ ரெக்கார்ட் பண்ணிக்கோ. என்னெல்லாம் நான் உளறனோ ரெக்கார்ட் பண்ணிக்கோ, அதில் பெஸ்ட்டுலாம் எடுத்துக்கலாம், பாக்கிலாம் திரும்பி ஒர்க் பண்ணிக்கலான்னு நான் அனிருத்கிட்ட சொன்னேன். அவர் அப்படியே ஃப்ளோவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாரு. நான் அப்படியே பாட ஆரம்பித்தேன். மொத்தம் 6 நிமிஷம் பாடினேன். நடுவில் 2 வாட்டி நிறுத்தினாங்க. ஒரு லைன் கூட ஃப்ளோவில் பாடினதை மாற்றலை. அப்படியே என்னெல்லாம் உளறி பாடினதோ அதுதான் அப்படியே அந்த கொலவெறி சாங். இதுலேருந்து உங்களுக்குலாம் என்ன தெரியுது, நான் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரியுது. அதுதான் நான் அடுத்து கேட்க வந்தேன். இவ்வளோ ஃபீல் வரணும்னா எங்கேயோ ஒரு தாக்கம் எப்பயோ ஒன்று இருக்கணும் சார். ஒரு சிலதெல்லாம் வந்து பெண்கள் கூடயே பிறக்கும், ஒரு சிலதெல்லாம் வந்து ஆண்கள் கூடயே பிறக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சந்தேகம், அது வந்து பெண்கள் கூடயே பிறக்கிற ஒரு விஷயம். ஆண்கள் கூட எது சார் பிறக்கும்? ஆண்கள் கூடயே பிறக்கிற விஷயம் என்னன்னா, என்னங்க கொலவெறின்றார் ஒருத்தர், இன்னொருத்தர் எங்க அக்கா என் கூட தான் பிறந்தாங்கன்றார். அதெல்லாம் உங்களை கேட்டாங்களா? ஆண்கள் கூடயே பிறக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை பொண்ணு எங்களுக்கு சூப் கொடுத்துட்டு போனாலும் சிரிச்சா மாதிரியே வாங்கினே இருக்கும். அது வந்து எங்க ஆண்கள் கூடயே பிறந்த, அது நம்ம ஆண்கள் கூடயே பிறந்தது. ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சு எழுத வேணாம், கண்ணை முன்னா தானா வரும். ஓகே அனிருத், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேஸ் எது? லைக் வைதிஸ் கொலவெறியை தாண்டி ஃபேவரட் லைன் வந்து God I am dying now
ஷீ இஸ் ஹாப்பி ஹவ் அந்த அதான் சார் என் ஃபேவரட். நீங்க வந்து பொண்ணுங்களை வந்து கிண்டல் பண்ற மாதிரி பாடல், பொண்ணுங்களை திட்டுற மாதிரி பாடல் அப்படின்லாம் தாண்டி பார்த்தாலும் இது வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது ஆண்கள் மட்டுமே பார்த்திருந்தா இவ்வளோ வியூஸ் வந்திருக்குமான்றது தெரியாது, பெண்களுக்கு இப்போ பிடிச்சிருச்சு. அந்த பயம் இருந்ததா எழுதும்போது? எந்த பெண்களும் நான் திட்டுற மாதிரி கிண்டல் பண்ண மாதிரி யோசிக்கல. நீங்களே சொல்லாதீங்க. யாரோ தப்பா சொல்லிட்டாங்க. நான் வந்து பெண்களை தெய்வமாக மதிக்கிறவன். இல்ல அந்த அந்த ஒரு சின்ன தயக்கம் அதெல்லாம் எதுவும் இல்லையா அவங்களுக்கு? இருங்க, ஏதாவது ஒரு போட்டோ டக்குன்னு போயிடக்கூடாது. நான் அதான் யோசிக்கிறேன், சிவகார்த்திகேயன் அப்படி என்ன பஞ்ச் சொல்லிட்டாரு, அதுக்கு கிளாப்ஸ் அடிக்கிறாங்க. அது என்னைக்கு பண்ணியிருக்காங்க நம்ம பஞ்ச் சொல்லி கிளாப்? அந்த போட்டோவை போட்டோன்னு அப்படி நமக்கே கொஞ்சம் ஜர்க்காகுது பாஸ். ஓகே, அண்ட் தொடர்ந்து நாம இப்போ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப அழகான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போறோம். இது வந்து இந்த சக்சஸ்னுடைய ஒரு வீடியோ. ஒரு பாடல் உலக புகழ் 80 ஆண்டு கால தமிழ் சினிமா வரலாற்றில் கொலைவெறிடி ஒரு மைல்கல். ஒரு பாடலில் நாயகன் உயர்ந்த நிலையை அடைவது தமிழ் சினிமா பாடலில் வரும் கிளீஷே காட்சி. ஆனால் அந்த கற்பனையை நனவாக்கி இருப்பதுதான் வை திஸ் கொலைவெறியின் வெற்றி. எப்படி சாத்தியமானது இந்த வெற்றி? பாடல் வெளியிட்ட முதல் நாளில் 20 லட்சம் ரசிகர்களை சென்றடைந்ததுதான் இதன் ஆரம்பம். Song of 2011, you probably think it was won by Adele, Pitbull, or maybe even Justin Bieber, but the most popular song of the year could be one you've never heard of. The official video for Why This Collavery D பிரம்மாண்டமான விருட்சத்தின் ஆரம்பம் சிறுவிதை. இந்த உண்மையை உலகப் புகழ் மூலம் மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறது வை திஸ் கொலவெறி பாடல். ஆனால் இன்று யூடியூபில் 4 கோடி ஹிட்ஸை நெருங்கும் சாதனை, 20க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்ட பாடல் என்று ஒவ்வொரு நாளும் இந்த வெற்றியின் நீள அகலங்கள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. உலக இளைஞர்களின் தேசிய கீதமாக மாறி வருகிறது வை திஸ் கொலவெறி பாடல். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை புதுமையை விரும்பும் மனங்களுக்கு புத்துணர்ச்சி தருகிறது கொலைவெறிடி பாடல். Why this கொலவெறி கொலவெறி கொலவெறிடி? Rhythm correct? Why this கொலவெறி கொலவெறி கொலவெறிடி? Maintain please. Why this a D? அமிதாப் பச்சன், ஷாருக் கான் என ஆரம்பித்து Why this gola? Dhanush, है अपना? Dhanush, I'm doing you now. Why this in singing? Why this golavari, golavari, golavari? Soup boy, bad boy, soup song. Well, all the best to Aishwarya and Dhanush for the film. I think it'll be a fantastic film, inshallah. பாடகர் சோனு நிகாமின் வாரிசு வரை கொலைவெறியின் ரசிக்கப்பட்ட ஆழம் மிகவும் பெரியது. தனுஷ் மற்றும் 3 படக்குழுவிற்கு தொடர்ந்து கிடைத்து வரும் பாராட்டுகளே இதற்கு சான்று. வை திஸ் கொலவெறிடி வெற்றிகளை மட்டுமல்ல, எதிர்மறை விமர்சனங்களையும் சம்பாதித்துள்ளது. ஆனாலும் அணையின் மதகை தாண்டிய வெள்ளம் போல உலக மக்களின் நெஞ்சங்களில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறது கொலவெறி. கள்ளமில்லாத குழந்தையின் சிரிப்பை போல, எதிர்பார்ப்பில்லாத உதவி போல, இயற்கையின் அழகை போல, மனித மனத்தில் உதிக்கும் நல்ல எண்ணங்களைப் போல வை திஸ் கொலவெறிடி பாடலும் இயல்பானது, எளிமையானது. இந்த மேடையில இந்த இடத்துல தைரியமா சொல்லலாம், இவர் ஏன்பா நடிக்க வந்தாரு அப்படின்னு கேட்டவங்க யாரா இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை. அண்ட் இந்தியாவில் யாரெல்லாம் நீங்க லெஜெண்ட் ஐகான் அப்படின்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே இப்போதைக்கு பேசுறது வை திஸ் கொலவெறி அண்ட் தனுஷ். அண்ட் அதை தொடர்ந்து கண்டிப்பா எல்லாரும் கேட்ட அந்த கேள்வியை நான் கேட்டே ஆகணும். இந்த பாட்டில் ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் என்ன சொன்னார்? உண்மை சொல்லமா, கட் பண்ண மாட்டீங்களா? நீங்க சொல்றது சொன்னீங்கன்னா அதையா நாங்க கட் பண்ணோம். கேட்டாரு, கேட்டுட்டு இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ஹெட்ஃபோன்ஸில் கேட்டார், சிரிச்சுட்டே இருந்தார் ஃபுல் சாங். சிரிச்சுட்டு தண்ணி போட்டு போட்ட அப்படின்னாரு. ஆமாம், சிச்சுவேஷன் அப்படி வருது
வெரி வெரி சூப்பர் 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 அதான் அவர் சொன்னார். அன்னைக்கே அது உலகம் முழுக்க ஹிட்டுங்கிறத அவர் அன்னைக்கே யோசிச்சார், அவருக்கு தெரியாதுதான். ஓகே. அண்ட் உங்களுடைய முதல் படம் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு தனி ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த படத்துலேருந்து ஒரு பாடல் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? தனியாக கூப்பிட்டு தான் பேசினாரா? இப்படி ஒன்று வந்திருக்கு, அது எப்படி யூட்டிலைஸ் அந்த மாதிரி ஏதாவது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, அவர் பெங்களூர்ல இருந்தார். பாட்டு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிறப்போ அவர் வந்து இன்டர்நெட், மொபைல் ஃபோன் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தூரமான ஒரு மனுஷன் இது. ஸோ இன்டர்நெட்ல இவ்வளோ தூரம் அது ஹிட் ஆயிருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியறதுக்கே இங்கே வந்து NDTV, CNN பார்த்ததுக்கு அப்புறம் தான். பிகாஸ் ஃபோனில் நான் சொல்லுவேன், ஆமாம்ப்பா இன்டர்நெட்ல வந்து இவ்வளோ தூரம் வியூவர்ஷிப்ல, ஓ அப்படியா, சரி ஓகே, அது என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது கூட அவருக்கு வந்து புரியாது. ஸோ இங்கே வந்து NDTV, CNN அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஓ இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சா பாட்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு.